ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்பிசி. இன்றைக்கி நம்மகிட்ட இருக்க ஸ்டாக்ஸோட லிமிட்ஸ் படி பார்க்க போகிறோம். நமக்கு 4 இன்ச் கல் பார்த்திங்கன்னா ஒரு 3000 கிட்ட பிளான் பண்ணி அடித்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ் பிளாக்கு, இது ஒரு 6000 கிட்ட ஸ்டாக்கு பிளான் பண்ணி மாற்றி வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம வர லேபர்ஸ், இதை பிளாக்கு அடிக்கிற லேபர்ஸ்க்கு நம்ம ரெகுலராக வேலை கொடுத்தாங்கன்னா இது கொஞ்சம் ஆடி மாதன்றதுனால சேல்ஸு அந்தளவுக்கு ஒன்றும் ஸ்மூத்தாக இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்குது. ஸோ அதை நம்ம காரணம் காமிச்சு அவங்கள்ட்ட நம்ம வேலை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அவங்க வேறு ஏதாவது ஒரு கம்பெனி போய் பார்த்துட்டாங்க, இல்லை வேறு ஏதாவது நமக்கு தேவைப்படுறப்போ வரல அப்படின்னா அது நமக்கு ஒரு மாதிரி இஷ்யூஸ் ஆகிடும் நம்ம பிஸ்னஸ்க்கு. அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ணியிருந்தோம், ஒரு சிப்ஸு, மிக்ஸ்டு சிப்ஸு பவுட்ரு, முக்கால் ஜல்லி, அரை ஜல்லி, இதெல்லாம் கலந்து ஒரு மெட்டீரியல் இறக்கியிருக்கோம். அது ஒரு லோடுக்கு எத்தனை பிளாக்ஸ் வருது அப்படின்றத நம்ம கால்குலேஷன் பண்ணி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். ஏன்னா ஸ்டாக் என்ன பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு 40 மூட்டை ஓடிச்சு. மீதி இருக்க பவுடருக்கு, டஸ்ட்டுக்கு, அந்த மிக்சிங்க்கு எவ்வளோ வருது, கல் எப்படி ஸ்ட்ரென்த்தாக இருக்கா அப்படின்றதுலாம் போடணும். நம்ம பிளாட்ஃபார்ம் போடுறப்ப நார்மல் பிளாட்ஃபார்ம் தான் நம்ம போடுறப்ப வாட்டம் இந்த சைட் காமிச்சு விட்டோம் தண்ணி போடுறதுக்கு. பட் ஆனால் வாட்டம் இந்த சைட் காமிச்சு விட்டதுனால தண்ணி அந்த சென்டரில் மட்டும் நிற்கிது. மற்றபடி பிளாக்லாம் பாருங்கள், எல்லோரும் ஷிஃப்ட் பண்ணி ஒவ்வொரு இடத்துல போய்ட்டு, ஆக்சுவலாக இவ்வளோ ஹைட்டு ஏற்றக்கூடாது, ஒரு 6 to 7 பிளாக்ஸ் மட்டும்தான் ஏற்றணும். நம்மளுக்கு கொஞ்சம் இடம் கொஞ்சம் முன்னாடி அதிகமாக இல்லை அப்படின்றதுனால இப்படி பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், பிளாக்ஸு இது நேற்று அடித்த பிளாக்ஸ் இது ஏற்கனவே ஸ்டாக்கில் வச்சுருக்க பிளாக்ஸு. நமக்கு பார்த்திங்கன்னா டபுள் சைடு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம், இந்த சைடு அந்த சைடும். அப்புறம் நம்ம மிஷினரிஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம 4 போல் பிரேக்கர் தான் கொடுத்துருக்கோம். நார்மலாக அந்த ஃப்ளஷ் டைப்லாம் கொடுக்கல, 4 போல் பிரேக்கர் தான் 2 மிஷினுக்குமே கொடுத்துருக்கோம். மோட்ரு மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா 2 போல் பிரேக்கர் இந்த மோட்டரில் இருக்கும், அங்கே ஒரு டியூப் லைட் இருக்கும். இன்கேஸ் லேபர்ஸோட சேஃப்டிக்காக பார்த்திங்கன்னா கரண்ட் ஷாக் ஏதாவது எர்த்து லீக்கேஜ் இருக்குது அப்படின்னா டோட்டல் பவர் ஷட் டவுன் ஆகிற மாதிரி ஒரு இஎல்சிபின்னு ஒரு விஷயம். அந்த இஎல்சிபி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல அந்த மைக்ரோ கரண்ட் பாஸ் ஆகிறப்ப டக்குன்னு ஃபுல்லாக ஷட் டவுன் ஆகிடும். நம்மளோட சிமெண்ட்டு ஸ்டாக் இது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணுறோம். அதுக்காக சிமெண்ட்டு பிபிசி நம்ம செட்டிநாடு தான் பண்ணுறோம். செட்டிநாட்டில் ஹெச்பிசின்னு ஒரு சிமெண்ட்டு சாலிட் பிளாக்காகவே செட்டிநாட்டில் தனியாக விட்டுருக்காங்க. ஒவ்வொரு சிமெண்ட் கம்பெனியும் ஒவ்வொரு பேரில் விடுவாங்க. நமக்கு ஹெச்பிசி செட்டிநாட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஸ்டாக்கை கவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது நமக்கு பேக் என்ட்ரன்ஸு, இந்த சைட்லேருந்து ஒரு வழி, பின்னாடிலேருந்து கல் ஏற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, இங்கே மழை அதிகமாக பெய்யறதுனால தண்ணி நம்ம ஷெட்டுக்குள்ளாரெலாம் இருந்த ஒரு 15 மூட்டை கட்டியாக போச்சுங்க. ஸோ அதனால் இந்த டைம் என்ன பண்ணோன்னா, தண்ணி ஒரு 2 நாளைக்கு மழை பார்த்தோன்னே இந்த டைம் குழியை நோண்டி பைப் போட சொல்லிட்டோம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த டைம் இப்போ இருக்கிற அவ்வளோ மூட்டை இருக்குதுங்களா, அது ஃபுல்லாக வீணாக போயிடுது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்துட்ருக்கணும். ஏன்னா இது யாரும் சொல்லி தர மாட்டாங்க, நம்ம தான் பார்க்கணும், வேறு வழி கிடையாது. தண்ணி அந்த மூட்டையில் சிமெண்ட் மூட்டையில் தண்ணி போடாமல் இருந்தாலே ஸ்டாக் பத்திரமா இருக்கும். அப்புறம் இருக்கிற களத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் எல்லா கல்லையும் ஷிஃப்ட் பண்ணி அட்டி போட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக இது நம்ம அட்டி போடுறது ஒரு விஷயம் இருக்குது. இதில் நம்ம ஒவ்வொரு நாளும் எந்தெந்த கல் அடிக்கிறோமோ அந்த வயசு அட்டி போடணும். நம்மகிட்ட இருக்கிற லேபர்ஸ் கொஞ்சம் இல்லை முடியல, ரொம்ப அப்படி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நீங்கள் அப்படி போட்டால் தான் நல்லது. இது நேற்று அடித்த கல், நேற்று அடித்த கல், ஒரு கல்லுக்கு 3 நாள் ப்ராப்பராக க்ளீனிங் பண்ணணும், இல்லை 28 நாள் க்ளீனிங் பண்ணணும். இந்த லோடு ஃபஸ்ட்டு ஏற்றலாம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் அடுக்கிறப்ப தான் டிசைட் பண்ண முடியும். அதே போல் கல் அடித்தா அன்றைக்கி சாயந்தரம், இல்லை அன்றைக்கி நைட்டு கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, போய் எப்படியாவது தண்ணி ஃபுல்லாக அடிச்சிடுங்க. தண்ணி ஃபுல்லாக அடித்து இந்த கல்லை ஃபுல்லாக நனைச்சிட்டிங்கன்னா தான் அடுத்த நாள் உங்களுக்கு நீங்கள் மேலே சும்மா காமிக்கிறப்ப அந்த இது மேட்ச் ஆகும். இந்த தண்ணி இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் தொடர்ந்து ஒரு 3 நாள் மழை. 3 நாள் மழைக்கு அப்புறம் இப்போ தான் மிஷினை திரும்ப ஓப்பன் பண்ணுறோம்.
அதில் வந்து பாருங்கள் கீழே ஃபுல்லாக தண்ணி. அதனால் இந்த பெட்டு வேறு லப்பர் பெட்டு வேறு தண்ணி பட்டு கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு. அதே போல் முன்னாடி அந்த ட்ரே இருக்குது பாருங்கள், இந்த லப்பர் பெட் தான் சொல்கிறேன். இது வந்து இன்ஜின் பெட் மாதிரி. ஸோ க்ளீன்லேண்டில் ஒரு இன்ஜின் பெட் அது வேறு யூஸ் பண்ணுவோம். மழை பெய்யல தண்ணி அப்படியே அந்த ட்ரேயில் தேங்கி நிற்குது பாருங்கள்.